உண்மையை டெய்லி பல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு வேளை ஏதாவது ஒரு வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம். ஒரு வேளை டாக்டர்ஸ் சொல்லலாம், இதுக்கப்புறம் இந்த வியாதி குணப்படுத்த முடியாது, இது என்னால் கூட முடியாது, இதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல, இந்த வலி நீங்கள் காலகாலமாக உங்கள் வாழ்க்கை முழுசும் இந்த வியாதியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையில் டாக்டர்ஸ் இப்படி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? உபாகம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமாங்க, அது எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருக்கட்டும், குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்கட்டும், அவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது, இதுக்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிக்கல, இது ரொம்ப கஷ்டம், இதை பண்ணால் உங்கள் வாழ்க்கையே பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தில் டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை அவர் குணப்படுத்துவார். எப்படி ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் தெரியுமாங்க? அவருடைய ரத்தத்தால், அவருடைய அன்பால், அவருடைய தழும்புகளால் உங்களை குணப்படுத்துவார். அதனால் ஒரு வேளை உங்கள் மனம் தளர்ந்து இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக அவர் உங்களை குணப்படுத்துவார். அதனால் தைரியமாக இருங்க. நீங்கள் ஆசிரியப்படுவதை உங்களை எஸ்பிராகாமி.